விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு. சென்னையில் நாளைய தினம் காலை 7 மணிக்கு திறந்த வேனில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரை தீவிரமடைந்திருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரையில். இந்த நிலையில் திருச்சியில் பிரச்சாரத்தை துவங்கிய முதல்வர் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று பொதுக்கூட்டங்களிலும் மாநாடுகளிலும் பேசி வருகிறார். அந்த வகையில் நாளைய தினம் சென்னையில் திறந்தவெளி வேனில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அது பற்றிய விவரங்கள் என்ன? வணக்கம். திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் நாளைய தினம் சென்னையில் இருக்கக்கூடிய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட GKM காலனியில் திறந்த வாகனத்தில் பிரச்சாரம் செய்வார் என்று திமுக மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான சேகர்பாபு அறிவித்திருக்கிறார். அதாவது திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமிழகம் முழுவதுமே திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதுவரை 34 மக்களவை தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரத்தை நிறைவு செய்திருக்கிறார். இன்னும் பிரச்சாரம் முடிவடைவதற்கு 2 நாட்கள் தான் இருக்கிறது. புதன்கிழமை மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் என்பது நிறைவடைய இருக்கக்கூடிய சூழல்ல நாளைய தினம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திறந்த வாகனத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் MLA-வாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. எனவே முதலமைச்சர் தொகுதியில் அவர் திறந்தவெளி வாகனத்தில் வடசென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் என்ற அறிவிப்பு என்பது திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் திருவள்ளூர் மற்றும் வடசென்னை வேட்பாளர்களை ஆதரித்து இன்று மாலை பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். நாளைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நாளை மாலை காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த சூழல்ல தான் நாளை காலை 7 மணி அளவில் கொளத்தூர் தொகுதியில ஒரு திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பிரச்சாரம் இறுதி கட்டத்தை எதிர்க்கக்கூடிய சூழல்ல முதல்வர் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு.